ஒரு ராஜ்யத்துல ஆர்யான்னு ஒரு அழகான இளவரசி இருந்தா. அவ நாட்டு மேலயும் நாட்டு மக்கள் மேலயும் ரொம்ப அன்பா இருந்தா. மக்களும் அதே மாதிரி அவ மேல ரொம்ப அன்பா இருந்தாங்க. வானவில் வண்ணங்கள் எல்லாம் கலந்து நெய்யப்பட்ட ஆடையதான் அவ எப்பவுமே அணிஞ்சிருப்பா. அதனால நாட்டு மக்கள் எல்லோரும் அவளை செல்லமா ரெயின்போ இளவரசின்னு கூப்பிடுவாங்க. வானத்தில் பிரகாசிக்கும் ரெயின்போ இளவரசி, நிறமாலையின் வண்ணங்களுடன் அவள் எப்போதும் மிகவும் உயரமாக பறக்கிறாள். அவ நாட்டு மக்களோட நலனுக்காக என்ன வேணாலும் செய்வா. அந்த அளவுக்கு தன்னோட நாட்டு மேலயோ நாட்டு மக்கள் மேலயும் ரொம்ப பற்றோட இருந்தா. ஆர்யாவோட ஆட்சியில 6 குளங்கள் எல்லாம் தண்ணி நிறைஞ்சு ஓடுச்சு. எங்க பார்த்தாலும் பசுமையா இருந்துச்சு. நாட்டு மக்கள் எல்லாரோட முகத்திலயும் சந்தோஷம் மட்டும்தான் நிரம்பி விழிஞ்சிச்சு. திடீர்னு ஒரு நாள் மரம் செடி எல்லாம் அப்படியே கருகி போய் ஆறுகள் குளங்கள்லாம் தண்ணி வற்றி போய் நாடே ரொம்ப வறண்டு போச்சு. அத பார்த்து பயந்து போன மக்கள் இளவரசி கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இளவரசியும் ரொம்ப ஃபீல் பண்ணி, என்ன இந்த மாதிரி ஆச்சு, ஏன் இப்படி ஆச்சு, எல்லாம் நல்லாதானே இருந்துச்சு, திடீர்னு ஏன் இப்படி ஆச்சு, இது இப்படியே விட்டா நாட்டு மக்களுக்கு நல்லது இல்ல, இத உடனே சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்த இளவரசி முனிவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்புறா. நடந்ததெல்லாம் பொறுமையா முனிவர் கேட்டுட்டு, உலகின் உள்ள அனைத்து வண்ணங்களும் பிறந்து பராமரிக்கப்படும் இடம் ஸ்பெக்ட்ரம் பள்ளத்தாக்கு. அது ஒரு மறைக்கப்பட்ட மண்டலமாகும். அங்கு வண்ணங்களின் சமநிலை சீர்குலைந்து விட்டது. அதனால்தான் இவ்வாறு நிகழ்ந்தது. உங்கள் ராஜ்யத்தை காப்பாற்ற நீங்கள் வண்ணங்களின் சமநிலையை மீட்டெடுக்க வேண்டும். நீங்கள் தான் செல்ல வேண்டும் இளவரசி. இது நீண்ட பயணம். வழியில் நிறைய சவால்களை சந்திக்க நேரிடும். வழியில் நீங்கள் காணும் அனைத்து உயிரினங்களும் உங்களுக்கு வழிகாட்டும். ஆர்யா மேல உள்ள பாசத்துல மக்கள் எல்லாரும் அவளை போக வேணான்னு தடுத்தாங்க. ஆனா இளவரசி ஆர்யா மக்கள் மேல வச்சிருந்த அளவுக்கு அதிகமான அன்புனால நாட்டையும் நாட்டுல ஏற்பட்டிருக்க பிரச்சனையும் எப்படியாவது சரி பண்ணணும், அதுக்கு நம்ம தான் ஸ்பெக்ட்ரம் மலைக்கு போய் வண்ணங்களை சமநிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. முதல்ல அவ சிகப்பு நிற கடலை கடக்கணும். அதுக்கு ஒரு டிராகன் அவளுக்கு உதவி பண்ணுச்சு. செங்கடலை கடந்த பிறகு ஆரஞ்சு பழ தோட்டத்தை அவ கடக்கணும். அங்க ஒரு முயல் காவலாளியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அது ஆர்யாக்கு தேவையான ஆரஞ்சு பழங்கள் எல்லாம் கொடுத்து மஞ்சள் பாலைவனத்துக்கு போக வேண்டிய வழியையும் காட்டுச்சு. ஆர்யா மஞ்சள் பாலைவனத்தையும் கடந்து வந்தா. பாலைவனத்தை கடக்கிறதுக்கு ரொம்ப நாளாச்சு. பாலைவனத்தை கடந்த பிறகு பச்சை நிறத்துல உள்ள காடுகளை கடக்கணும். காட்டை கடந்த பிறகு நீல நிறத்துல உள்ள அருவிய கடக்கணும். அதையும் கடந்ததுக்கு அப்புறம் இண்டிகோ மலைய கடக்கணும். இது எல்லாத்தையும் கடக்கிறதுக்கு ஆர்யாக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த பயணமும் அவளுக்கு அவ்வளோ ஈஸியானதா இல்ல. நிறைய சவால்களை அவ எதிர்கொண்டுட்டு தான் அதை எல்லாத்தையும் கடந்து வந்தா. கடைசியா ஸ்பெக்ட்ரம் மலைக்கு வந்துட்டா. அங்க வானவில் நிறத்துல பெரிய அழகான கேட் ஒண்ணு இருந்துச்சு. அத திறந்து உள்ள போய் பாக்குறப்ப எல்லா நிறங்களுமே சம நிலையுடன் தான் இருந்துச்சு. எல்லாமே சம நிலையில தானே இருக்கு, அப்புறம் ஏன் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே மேல பாக்குறப்ப அங்க ஒரு ஸ்படிகம் தெரிஞ்சிச்சு. அந்த ஸ்படிகத்துலதான் ஏதோ பிரச்சனை இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு அது பக்கத்துல போறப்ப இருட்டுல ஒரு உருவம் தெரியுது. அச்சு அசலா அது இளவரசி ஆர்யா மாதிரியே இருக்கு. அது வேற யாரும் இல்ல, ஆர்யாவோட இரட்டை சகோதரி செராபினா. சின்ன வயசுலயே காணாம போயிட்டா. ஆர்யா அவளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஆனா செராபினாவுக்கு முகத்துல சந்தோஷமே இல்ல. ஆர்யா செராபினாவை பார்த்து, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேக்குறா. நான் நிழலில் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். என் நேரத்தை ஏலம் எடுத்தேன். ராஜ்யத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு நானே காரணம். நான் வானவில் இளவரசியாக உன் இடத்தை பிடிக்க விரும்பினேன். மக்கள் அனைவரும் உன்னையே விரும்புகின்றனர். பொறாமப்பட்டதில்ல. நீ இப்படி ஒரு எண்ணத்தோட என் மேல இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நாட்டை ஆட்சி செய்யணும்னு தான் நான் நினைச்சேன். வா போலாம், இப்பயே நம்ம 2 பேரும் போய் நாட்டை ஆட்சி செய்யலாம், நீயே ராஜ்யத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா.
அத கேட்ட உடனே செராபினா அழ ஆரம்பிச்சிட்டா. நம்ம தான் ஆர்யா மேல பொறாமையோட இருந்திருக்கோம். அவளுக்கு நம்ம மேல பொறாபம் குணமே இல்ல. அவ நம்ம மேல அன்பாதான் இருந்திருக்கா அப்படிங்கிறது அப்பதான் அவளுக்கு புரிய வருது. அவகிட்ட சாரி கேட்டுட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த ஸ்படிகத்தை சரி பண்ணி வண்ணங்களோட சமநிலைய சரி பண்ணிட்டு நாட்டுக்கு கிளம்புறாங்க. 2 பேரும் ஒன்னா வர்றத பார்த்து நாட்டு மக்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா மகிழ்ச்சியோடையும் சந்தோஷத்தோடையும் நாட்டை ஆட்சி செஞ்சாங்க. சோ குட்டீஸ், உங்க கூட பிறந்த பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மேல எப்பவுமே பொறாமப்படக்கூடாது. அவங்க ஒரு விஷயத்துல பெஸ்டா இருந்தா நீங்க இன்னொரு விஷயத்துல பெஸ்டா இருப்பீங்க. சோ போட்டி பொறாம இல்லாம எல்லார் மேலயும் அன்பா இருக்கணும். ஓகேவா?